அன்பான உறவுகளுக்கு நான் அபூபக்கர். நேற்றைக்கு தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படின்ற தலைப்புல மதுரையில நடைபெற்றுச்சு. இந்த மாநாட்டுல 10 லட்சம் பேர் கலந்துகிட்டதாக தாவேகாவினுடைய தொண்டர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில பேர் 25 லட்சம்லாம் அடிச்சு விட்டுறாங்க. நேற்றுக்கெல்லாம் ஒரு இதுல பாக்குறேன் 25 லட்சம் பேர் வந்துட்டாங்க. இதுக்கு மேல இன்னும் இது ஹெட்டிங் டுவர்ட்ஸ் 4 மில்லியன், அதாவது 40 லட்சத்தை நோக்கி இந்த கூட்டம் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டு மதுரை ஹிஸ்டரி மேடுன்றதெல்லாம் செய்திகள் தாவேக்காவுடைய தொண்டர்கள் பரப்பிட்டு இருந்தாங்க. அது போக ஏற்கனவே அந்த 1வது மாநில மாநாட்டில் கூட்டின கூட்டத்தை விட இந்த 2வது மாநில மாநாட்டுக்கு கூட்டம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது உண்மையா அப்படின்றது குறித்து பேச இருக்கிறோம். அது போக இந்த பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட், தாவேக்காவினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சில பேர் ஊடகங்கள் எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு இந்த வாக்குகள் அப்படின்றது இந்த வந்த கூட்டம் அப்படின்றது வாக்காக மாறும், இவங்கெல்லாம் போயிட்டு 10 பேரை கொண்டு வந்தா கூட அது பெரிய இதாகிடும். 10 லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க, ஆளுக்கு 10 ஓட்டு எடுத்தா கூட அது 1 கோடி ஆயிரும், ஆளுக்கு 15 ஓட்டு எடுத்தாங்கன்னா அது 1.5 கோடி ஆயிரும், ஆட்சியை பிடிச்சிடுவார் விஜய் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. வந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா, இவங்க 10 ஓட்டை பெற்று தருவாங்களா அப்படின்றது குறித்து பேச இருக்கிறோம். மூன்றாவதாக, இந்த விஜயனுடைய வருகை நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் கிராஜுவலா வளர்ந்துகிட்டே வந்திருக்குது. ஆனா விஜயனுடைய இந்த வருகைக்கு பிறகாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி குறையும் அப்படின்னு சொல்லிட்டும் அவங்க கருத்துக்களை சொல்றாங்க. விஜய் வருகையால நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான் அவர்களுக்கும் பாதிப்பா, இதெல்லாம் குறித்து தான் விரிவாக தெளிவாக இன்னைக்கு பியூர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில நம்ம பேச இருக்கிறோம். முதலாவதாக, நேற்றைக்கு உண்மையிலேயே 10 லட்சம் பேர் வந்தாங்களா? விசாலை மாநாட்டை விட நேற்றைக்கு கூட்டம் அதிகமானா இல்ல. விசாலையில உண்மையிலேயே பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். ஆனா அதுலயுமே 10 லட்சம்லாம் கிடையாது. அதுலயும் ஒரு 1.5 லட்சம் அதிகபட்சம் வந்திருக்கலாம். ரொம்ப ரொம்ப போட்டா கூட ஒரு 2 லட்சம் அதிகபட்சம் கணக்கு வச்சா கூட அவ்வளவுதான். ஏன்னா ஒவ்வொரு தலை எண்ணி எண்ணி உள்ள அனுப்ப முடியாது. கால்குலேஷன் அப்படின்றது ஒரு தோராயமான கால்குலேஷன் தான். அந்த இருக்கக்கூடிய பரப்பளவு, எத்தனை வாகனங்கள் வந்திருக்குது, அதை கணக்கு பண்ணி தான் சொல்ல முடியும். அப்போ இவங்க அடிச்சு விடுற மாதிரி 10 லட்சம்லாம் வாய்ப்பே கிடையாது. 10 லட்சம் கூட்டம் கூட்டுறதுக்கான தமிழ்நாட்டுல இடமும் ஒண்ணுமே கிடையாது. 10 லட்சம் பேர் கூடணும்னா ஒரு வண்டிக்கு 25 பேர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேனுக்கு. அது கார் எல்லாம் 5 பேர் தான். அப்போ 10 லட்சத்துக்கு எத்தனை வாகனங்கள் வைக்கணும் அப்படின்றத நீங்க பார்க்கணும். அப்போ அதுக்கு இடமும் கிடையாது, கூடவும் இல்லை. எந்த கட்சியும் வரைக்கும் கூட்டினது இல்லை அப்படின்றதுதான் தமிழ்நாட்டு 70 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல உண்மை. எல்லாம் 1.5 லட்சம் 2 லட்சம் கூட்டுவாங்க. அதே மாதிரி விஜயும் நியாயமான கருவா கூட்டிருக்கிறாரு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இவங்க சொல்லக்கூடிய இந்த ஃபிகர் இருக்குதுல 10 லட்சம் அப்படின்றது, அது மிகப்பெரிய பொய். அதே மாதிரி விசாலை மாநாட்டை விட இந்த மாநாட்டில் வந்த மக்கள் தொகை குறைவுதான். அது நீங்க அந்த ட்ரோன் ஷாட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். விசாலை அந்த முதல் விக்ரவாணி மாநாட்டினுடைய அரங்கமே அந்த திடலை ரொம்ப பெரிய திடலா இருந்துச்சு. ஆனா இந்த திடலை ஒப்பிடும்போது அது கம்மி தான். அதனால விசாலை இதுக்கு நபர்களை விட இதுக்கு குறைவான நபர்கள் தான் வந்திருக்கிறாங்க. இவங்க போடுற மாதிரி 25 லட்சம், அது 40 லட்சம் அப்படின்றதெல்லாம் சும்மா சோசியல் மீடியால போடுறதுக்கு உதவுமே தவிர ஆக்சுவல் ஃபிகர் அது இல்லை அப்படின்றதுதான் யதார்த்தம். இப்ப ஒரு கணக்கு சொல்றாங்கல்ல, 25 லட்சம் அப்படின்னு. இதுல என்ன சிரிப்பு அப்படின்னா, மதுரை இருக்குதுல்ல, மதுரைனா வெறும் மதுரை மாநகரம் மட்டும் இல்லை, மதுரை மாவட்டம், என்டையர் மதுரை டிஸ்ட்ரிக்ட். இந்த மதுரை மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையை 2011 கணக்குப்படி 30.5 லட்சம் தான். 30,50,000 தான். இப்ப 2025 எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 2 லட்சம் கூட போடலாம். 32,50,000 தான் ஒட்டுமொத்த மதுரையினுடைய மக்கள் தொகையே. அப்ப அப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொத்தமாக 25 லட்சம் பேரை நாங்க கூட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில வந்ததை அடிச்சு விடுறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க சொல்லலாம், இப்ப மதுரை மட்டும்தானே அவ்வளோ, தமிழ்நாட்டில இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்னா, அப்படி கணக்கு பார்த்தா கூட ஒரு தொகுதிக்கு நீங்க எடுத்து போடுங்க. 10 லட்சம் வச்சுக்கிட்டு ஒரு தொகுதிக்கு எடுத்து போட்டுக்கிட்டா கூட ஒரு தொகுதிக்கு 6,000 பேர் 7,000 பேர் கிட்டத்தட்ட கணக்கு வருது. 6,000 பேர் 7,000 பேர் வந்தாங்களா அப்படின்ற கேள்வியும் எழுது. அப்போ இல்லை அப்படின்றதுதான் உண்மை. அப்போ அதிகபட்சம் 1 லட்சம், ஒரு 1.25 லட்சம் அதிகபட்சம் வந்திருக்கலாம், அவ்வளவுதான் கணக்கு. அப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த 10 லட்சம் 15 லட்சம் அப்படின்றதெல்லாம் வெறுமனே சோசியல் மீடியால உருட்டுக்காக உதவுமே தவிர எக்ஸாக்ட் ஃபிகர் அது இல்லை. இதுதான் யதார்த்தம். இப்ப 2வது, இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, இவர்கள் எல்லாம் வாக்காளர்களா? இவர்கள் எல்லாம் ஓட்டா மாறுமா? இவர்கள் இந்த மீடியா அனாலிஸ்ட் எல்லாம் சொல்ற மாதிரி இவங்க போயிட்டு ஒரு 10 பேரையோ 15 பேரையோ ஓட்டாக மாத்துவாங்களா அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்தவர்களே ஓட்டு போடுவதற்காக வரவில்லை அப்படின்றதான் நேற்றைக்கு களம் நமக்கு சொல்லிச்சு. ஏன் அப்படின்னா, நேற்றைக்கு வந்தவங்கள்ல ஒரு 40% மக்கள், 35 to 40% மக்கள் விஜயனுடைய ரேம்ப் வாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பிட்டாங்க. விஜயனுடைய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவோ, கட்சியை வளப்படுத்துவதற்காகவோ, கட்சிக்கு ஆதரவாளர்களாகவோ அவர்கள் வரவில்லை அப்படின்றதுக்கு இது ஆகச்சிறந்த உதாரணமாக இருந்துச்சு. விஜயன்றவங்க ஒரு நடிகர். அந்த நடிகருக்கு ஒரு சினிமா ஒரு கவர்ச்சி இருக்குது. இத்தனை ஆண்டு காலமாக படத்துல ஒரு மாஸ் ஹீரோவா நடிச்சு
வந்திருக்கிறதுனால என்றைக்காவது ஒரு நாள் நம்ம விஜய் பாத்திர மாட்டோமான்ற அந்த காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். ஏன்னா விஜய் இதுல விட்டோன்னா வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, ஒரு காலத்துக்கோ வேற எதுக்கோ வரப்போறது இல்லை. ஒண்ணு சினிமால பார்க்க முடியும், இல்ல வேற ஏதாவது ஆடியோ லான்ச் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ல வந்து விஜய் வந்து பார்க்க முடியும். போனாங்க நேர்ல போனாங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்க முடியும். இப்போ இந்த ரேம்ப் வாக்லாம் வர்றதுனால ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் இடைவெளியில இருந்து பாக்குறாங்க. சில அணில் குஞ்சுகள் என்ன பண்றாங்கன்னா அந்த ரேம்புக்கு மேல ஏறி விஜய் பக்கத்துல போய் மாலையை போடுறது, துண்டுகளை வீசுறது, இந்த மாதிரியான வேலைகள் பாக்குறாங்க. அப்ப நீண்ட கால ஒரு காத்திருப்பின், ஒரு எதிர்பார்ப்பின் வெளிப்பாடாக என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் நம்ம எப்படியாவது நேரில் பாத்துறணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாநாட்டுக்குள்ள வந்தாங்க. அப்ப ரேம்ப் வாக்கு முடிஞ்சு விஜய் அந்த பக்கம் திரும்பி போறாரு, மக்கள் இந்த பக்கம் திரும்பி ஒரு 40% மக்கள் கலைஞ்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா விஜய்க்கு உண்டான அந்த சினிமா கரிஸ்மேட்டிக் அதை பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. நீங்க விஜய்னு இல்ல, அந்த இடத்துல ஒரு நயன்தாராவோ சன்னி லியோனோ இல்ல வேற ஏதாவது ஒரு நடிகர் அங்க வந்தா கூட லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் கூடுவாங்க. ஏன்னா சினிமா புகழ் அந்த அளவுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டுல மோகம் கொண்டு போய் இருக்கிறாங்க. அப்ப அதனால கூட்டம் வர்றதை வச்சு இவர்கள்லாம் ஓட்டாக மாறுவார்கள் அப்படின்றதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. இதுக்கு கடந்த கால சான்றுகளும் உண்டு. நான் குறிப்பாக இந்த விஜயனுடைய இந்த இதை பார்க்கும்போது எனக்கு அண்மையில நான் ஒரு செய்திகள் படிச்சேன். ஆந்திரால நமக்கு தெரியும் சிரஞ்சீவி எவ்வளவு பெரிய ஸ்டார் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். தமிழ்நாட்டில் எப்படி இன்னைக்கு விஜய் ஒரு டாப் ஹீரோவா இருக்கிறாரோ அதே மாதிரி ஆந்திரால டாப் ஹீரோ அப்படின்னா சிரஞ்சீவி இருந்தாரு. எப்ப அப்படின்னா எப்பயுமே டாப்பா இருக்காரு. 2009 2010 காலகட்டத்திலாம் மிகப்பெரிய இது பாக்ஸ் ஆபீஸ் ஹீரோன்னே சொல்லலாம். அந்த சிரஞ்சீவி 2008 ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியினுடைய பெயர் என்னன்னா பிஆர்பி, பிரஜா ராஜ் பார்ட்டி அப்படின்றதுதான், பிரஜா ராஜ்யம் பார்ட்டி அப்படின்றதுதான் அவருடைய கட்சியினுடைய பெயர். இப்ப இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு என்ன சொன்னார் அப்படின்னா அன்னைக்கு காங்கிரஸும் அதே மாதிரி சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேசம் கட்சியும் இந்த ரெண்டு கட்சியும் வந்து அங்க ஆட்சியில ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்குது. இங்க எப்படி திமுக அதிமுக இருக்கோ அதே மாதிரி தொடர்ச்சியாக அங்க காங்கிரஸும் தெலுங்கு தேசம் கட்சியும் தான் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியாகவும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்குது. அப்ப இவர் கட்சி ஆரம்பிக்கும் போதும் அவங்க தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சியுமாக இருக்கிறாங்க. அந்த சமயத்துல சொன்னாரு காங்கிரஸுக்கு மாற்றாக தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு மாற்றாக பிரஜாராஜ்யம் கட்சியை நான் கொண்டு வர்றேன், இவங்க ரெண்டு பேரையும் ஒழித்து விட்டு மூன்றாவது அணியாக ஆட்சி பிடிப்பதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதே மாதிரி என்ன பண்ணாரு அப்படின்னா இன்னைக்கு விஜய் வந்து சொல்றாருல திமுக அதிமுக மாற்றம் நாங்க தான் வர்றோம் அப்படின்னு, அதே மாதிரி சொல்லிட்டு வந்தார். இன்னைக்கு விஜய் 5 பேரை கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாருல, அதே மாதிரி சிரஞ்சீவி என்ன பண்ணாருன்னா 4 பேரை கொள்கை தலைவராக வச்சிருந்தாரு. காந்தி, அம்பேத்கர், அதே மாதிரி ஜோதிராவ் பூலே, 4வதாக அன்னை தெரசா, இந்த 4 பேரையும் கொள்கை தலைவர்கள் வச்சுட்டு பேனர்ல போட்டுக்கிட்டு வந்தாரு. இதுல முக்கியமா சொல்லணும் என்ன அப்படின்னா அவருடைய கட்சியினுடைய அந்த துவக்க மாநாடு திருப்பதியில வந்து 2008 ஒரு மாநாடு போட்டாரு. இவங்க சொல்றாங்கல்ல அந்த 10 லட்சம் கூட்டிட்டோம், 5 லட்சம் கூட்டிட்டோம், 25 லட்சம் அப்படின்னா சொல்றாங்கல்ல, உருட்டுறாங்கல்ல, இந்த மாதிரி உருட்டெல்லாம் கிடையாது. உண்மையாகவே லட்சக்கணக்கான மக்கள் அந்த பத்திரிகை செய்தியிலேயே வந்து இருக்குது. அவ்வளவு மாசிவ் க்ரௌட், ஆந்திரா அது வரைக்கும் காணாத அளவிற்கான மிகப்பெரிய மக்கள் திரளை கூட்டி அந்த மாநாட்டை வந்து நடத்தினாரு திருப்பதியில. இதனைத் தொடர்ந்து தேர்தலில் வந்து போட்டியிடுவதற்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு போய் நான் வந்து பொது சின்னம் அன்னைக்கு வந்து ஒருங்கிணைந்த ஆந்திரா, தெலுங்கானா வந்து பிரியல, தெலுங்கானா 2014 தானே பிரியுது. அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருக்கும்போது அன்னைக்கு வந்து 2009 தேர்தல்ல சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் ஒரே மாதிரியான நேரத்தில் தேர்தல் வருது, ஒன்னா தேர்தல் வருது. அப்ப ரெண்டுத்துக்குமே கேண்டிடேட் போடணும், எம்பி கேண்டிடேட்டும் போடணும், எம்எல்ஏ கேண்டிடேட்டும் போடணும். அப்ப ரெண்டுக்குமே நாங்க வந்து கேண்டிடேட் போட வேண்டி இருக்குது, நாங்க ஒரு கட்சி, எங்களுக்கு ஒரு காமன் சிம்பிளை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துல விண்ணப்பிக்கிறாரு. இதுல என்ன சிக்கலாயிருது அப்படின்னா அன்னைக்கு ஆந்திரால மாநிலத்துல யார் ஆட்சி பண்றா அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சி பண்ணுது. முதலமைச்சராக ஒய்எஸ்ஆர் இருக்கிறாரு. ஒய்எஸ்ஆர்னா இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காருல்ல, ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அப்பா ராஜசேகர் ரெட்டி. ராஜசேகர் ரெட்டி இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு. அப்ப மாநிலத்துல காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்குது. அதே மாதிரி 2009 மத்தியில இந்தியாவில வந்து மன்மோகன் சிங் வந்து பிரதமரா இருக்கிறாரு. மத்தியிலையுமே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. மாநிலத்திலேயும் இவங்க ஆட்சி, மத்தியிலையும் அவங்க ஆட்சி அப்படின்றதுனால காங்கிரஸ் கடுமையான அடக்குமுறையை சிரஞ்சீவிக்கு எதிராக கொடுக்குது. த்ரூ எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கொண்டு பொது சின்னத்தை தர முடியாது அப்படின்னு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சின்னத்தை கொடுத்துட்றாங்க. அப்ப இவருக்கு தலையும் ஓடல காலும் ஓடல. கடைசியா என்ன பண்றாரு அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு. உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றத்துல வழக்காடி தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக உத்தரவை வாங்கிட்டு வர்றாரு. என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த ஆந்திராவிற்கும் எல்லா தொகுதியிலையும், சட்டமன்ற தொகுதியிலையும் பாராளுமன்ற தொகுதியிலையும் ஒரே சின்னத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல உத்தரவு வாங்கிட்டு வர்றாரு. அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக சிரஞ்சீவிக்கு அமையுது. யாருக்கு எதிராக? ஒய்எஸ்ஆருக்கு எதிராக. ஒய்எஸ்ஆர் ஒரு பெரிய பழந்துன்னு கொட்ட போட்ட அரசியல் ஜாம்பவான். அப்போ தேர்தல் வெற்றிக்கு முன்பாகவே இவரை வந்து நீதிமன்றத்தின் மூலியமாக வீழ்த்தி விட்டார் அப்படின்னு பேசினாங்க. அப்ப இதனை தொடர்ந்து ஒரு பொது சின்னமாக சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் போட்டியிடுவதற்கு ரயில் இன்ஜின் சின்னம் சிரஞ்சீவிக்கு வந்து கொடுக்கப்படுது. இதை வைத்துக்கொண்டு பயங்கரமாக பிரச்சாரம் பண்றாரு. எப்படின்னா நீங்க அந்த ரயில் இன்ஜின்ல நீங்க பார்க்க முடியும் அல்லு அர்ஜுன், ராம் சரண், அவங்க எல்லாமே பெரிய டாப் ஹீரோஸ்.
இன்னைக்கு விஜய்க்கு வந்து சக நடிகர்களுடைய ஆதரவு கூட யாருக்கும் இது வரைக்கும் இல்லை. ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை. அல்லு அர்ஜுன் வந்து சொந்தக்காரர் தான். அதே மாதிரி இவர் ராம்சரண் வந்து மகன். இப்போ எல்லாருமே டாப் ஸ்டார்ஸ், எல்லாருமே அறியப்பட்ட முகங்கள், அவ்வளவு பண செல்வாக்குள்ளவர்கள் எல்லாமே உள்ளவங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா ரயில் இன்ஜின்ல வச்சுக்கிட்டு அதையே சின்னமா இருக்கிறதுனால ரயில் இன்ஜின்ல ஏறி அதை வந்து பிரச்சாரம் பண்ற மாதிரியான படங்கள்லாம் இப்போ ரொம்ப இதா போயிடுச்சு. அப்போ பயங்கரமான பிரச்சாரங்கள் வந்து முன்னெடுக்கப்படுது. இந்த நிலைமையில 2 ஜாபவான்களை அவங்க வந்து வீழ்த்த வேண்டியது இருக்குது. எல்லா தொகுதிக்கும் கேண்டிடேட் போடுறாரு. சட்டமன்ற தொகுதிக்கும் கேண்டிடேட் போடுறாரு. இங்க வந்து கிட்டத்தட்ட 42 பாராளுமன்ற தொகுதி எல்லாத்துக்கும் கேண்டிடேட் போடுறாரு. அன்னைக்கு ஆந்திராவினுடைய தேர்தல் களம் அப்படின்றது வந்து 4 முனை போட்டியாக இருக்குது. ஒய்எஸ்ஆர் தலைமையிலான காங்கிரஸ் ஒண்ணு, சந்திரபாபு நாயுடு தலைமையில தெலுங்கு தேசம் பார்ட்டி ஒண்ணு, அது மாதிரி டிஆர்எஸ் சந்திரசேகர் ராவ் இன்னைக்கு தெலுங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் அந்த கார் சின்னம் அவர் தலைமையிலான டிஆர்எஸ் இருந்துச்சு. சிரஞ்சீவி தலைமையிலான இந்த பிரஜா ராஜ்யம் அப்படின்ற இந்த கட்சி 4 முனை போட்டியில அந்த களத்தை வந்து சந்திக்கிறாரு. இதுல மிக பிரம்மாண்டமான பிரச்சாரம், அவ்வளவு மக்கள் கூட்டங்கள் எல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு விஜய்க்கு வருதுல, இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்ற மாதிரி அவ்வளவு கூட்டம் வந்து சிரஞ்சீவிக்கு வந்துச்சு. ஆனா தேர்தலுடைய முடிவுகள் சிரஞ்சீவியை வந்து தூங்க விடல. இவர் வந்து ஆட்சியை பிடிச்சிருவார், முதலமைச்சர் ஆகிடுவார், முதல் கையெழுத்து என்ன அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா சிரஞ்சீவிக்கு வந்து தோல்விதான் மிஞ்சுது. வெறுமனே 18 எம்எல்ஏ சீட்டுகள் மட்டும்தான் அவரால் வெல்ல முடிஞ்சது. மாறாக ஒய்எஸ்ஆர் மீண்டும் பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடிச்சார். கிட்டத்தட்ட 80-90 சீட்டை பெற்று சந்திரபாபு நாயுடு எதிர்கட்சி தலைவரானாரு. டிஆர்எஸ் வந்து 4வது இடத்தை வந்து பிடிச்சாரு. இதுதான் கல யதார்த்தமாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா சிரஞ்சீவி என்ன பண்ணார் அப்படின்னா 2 தொகுதியில போட்டிட்டாரு. திருப்பதியில ஒண்ணு, இன்னொரு தொகுதியில போட்டிட்டாரு. அதுல திருப்பதியில மட்டும்தான் சிரஞ்சீவியாலே ஜெயிக்க முடிஞ்சது. இன்னொரு தொகுதியில தோத்து போயிட்டாரு. நல்வாய்ப்பாக 2 தொகுதியில போட்டிட்டதுனால அவரால் ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆக முடிஞ்சது. இதுதான் நிலைமை. சட்டமன்றத்துக்கு எப்படின்னா பாராளுமன்றத்தை எடுத்து பார்த்துட்டோம்னா 42 சீட்டுகள்ல ஒரு சீட்டு கூட சிரஞ்சீவியால ஜெயிக்க முடியல. 42 அவுட்டு. வெறுமனே 6% வாக்கு தான் சிரஞ்சீவியால பெற முடிஞ்சுது. இதுதான் கலை யதார்த்தம். அப்ப என்ன பண்ணாருன்னா இதை தொடர்ந்து இந்த 18 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்கல்ல, இப்படி ஆட்சியை பிடிக்க முடியல, முதலமைச்சராக முடியல அப்படின்ற இந்த விரக்தியில என்ன பண்றாரு அப்படின்னா அரசியல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கிறாரு. இதனுடைய வெளிப்பாடாக இந்த 18 எம்எல்ஏக்கள்ல ஒரு எம்எல்ஏ என்ன பண்றாருன்னா ஒய்எஸ்ஆர் தலைமையிலான காங்கிரஸ்ல போய் சேர்ந்துடுறாரு. இது போக இந்த 17 பேர் மீதி இருக்கிறாங்க. 2 வருஷம் போகுது. 2008 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 2009 தேர்தல் நடக்குது, 2011 எந்த காங்கிரஸுக்கு எதிராக நான் மாற்றுன்னு வந்தாரோ, எந்த காங்கிரஸை எதிர்த்து சின்னத்தை பெற்று உச்சநீதிமன்றத்தில் போய் போராடி சின்னத்தை பெற்று வந்தாரோ, எந்த ஒய்எஸ்ஆரை எதிர்த்து வந்தாரோ அந்த ஒய்எஸ்ஆர் கிட்டேயே காங்கிரஸ் கிட்டேயே போயிட்டு என்ன பண்ணாருன்னா சரணடைஞ்சு கூட்டணியை கொண்டு போய் அங்க வச்சுட்டாரு. கட்சியவே அதுல வந்து இணைச்சிட்டாரு. தேர்தலில் இருந்து விலகி மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பினார் அப்படின்ற மாதிரி படம் நடிக்கிறதுக்காக போயிட்டாரு. சினிமா ஹீரோவாக மீண்டும் ஆகிவிட்டார். இதுதான் நிலைமை. அப்ப ஒரு 18 சீட்டுகள் ஜெயிச்சு ஒரு ஒரு 6% பாராளுமன்றத்தில் வாக்கு வாங்கி இவ்வளவு மக்கள் திரளை கூட்டி இதெல்லாம் பண்ண 10 லட்சம் மக்களை கூட்டி அவ்வளவு மாநாடு போட்ட சிரஞ்சீவியினுடைய நிலைமையே இதுதான். அப்ப மக்கள் கூட்டத்திற்கு வர்றாங்க, லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க அப்படின்றதுனால அதெல்லாம் ஓட்டாக மாறுன்றதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அதே ஒரு உதாரணம் தான். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்களேன். விஜயகாந்த் ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோ. விஜய் அளவுக்கு பாப்புலர் இல்லைனாலும் மாஸ் ஹீரோ, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. விஜயகாந்த் கட்சி துவங்குறாரு 2006 தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ன்ற ஒரு கட்சி. இந்த கட்சி துவக்க மாநாட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் இப்பயும் கிடைக்குது, எடுத்து போடுறேன், பேக்ரவுண்ட்ல பாருங்க. அவ்வளவு கூட்டம். இன்னைக்கு நீங்க பேசுறீங்க சோசியல் மீடியாஸ் அது இது எல்லாம் வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு இந்த ட்ரோன் ஷாட்லாம் எடுக்க முடியாது, சும்மா கேமரா மேல வச்சுட்டு எடுத்துருப்பாங்க. அதுல பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அவ்வளவு மாஸ்க் ரோடு. ஆனா விஜயகாந்த்னால எவ்வளவு வாங்க முடிஞ்சுது? அதே மாதிரியான 7% 8% வாக்குகள் தான் விஜயகாந்தால வாங்க முடிஞ்சுது. விஜயகாந்த் தனிப்பட்ட முறையில் எம்எல்ஏ ஆனார். விஜயகாந்த் இருந்த அந்த குறைந்தபட்ச அந்த ஒரு ஆக்ரோஷமான அந்த பேச்சாற்றல்னால என்ன பண்ணார் அப்படின்னா தொடர்ச்சியாக சஸ்டைன் பண்ணாரு. 2011 அதிமுகவோட கூட்டணி சேர்ந்ததுனால அதுல ஈழ பிரச்சனைகள்லாம் எழுந்ததுனால திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானார். இதுதான் கலை யதார்த்தம். அப்ப விஜயகாந்த் அவ்வளவு கூட்டத்தை கூட்டினாலும் கூட விஜயகாந்தால என்ன பண்ண முடியல அப்படின்னா ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியல. இன்னும் சொல்ல போனா அப்படின்னா 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க. திமுக அதிமுகவிற்கு மாற்றாக நாங்கள் தான் அப்படின்னு 6 கட்சிகள் கொண்ட பிரம்மாண்டமான கூட்டணி. சிபிஐ சிபிஎம் 2 கம்யூனிஸ்ட், விசிகா திருமாவளவன் தலைமையிலான விசிகா, வைகோ தலைமையிலான மதிமுக, அதே மாதிரி விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக, அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் 6 பேரும் சேர்ந்து போட்டிட்டாங்க. அந்த மாநாட்டினுடைய கூட்டத்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தில் திமுக அதிமுகவுக்கு கூட ஜெயலலிதாவுக்கு கூட அவ்வளவு கூட்டம் கூடல. அவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம். ஏன்னா 6 கட்சி, 6மே அறியப்பட்ட கட்சிகள், 6க்குமே பணபலம் உள்ள கட்சிகள், செல்வாக்குள்ள எல்லாமே இருக்குது. அப்ப இதெல்லாம் வைத்துக்கொண்டு பிரம்மாண்டமான கூட்டம் போட்டாங்க. ஆனா 6 கட்சிகளும் சேர்ந்து அந்த தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதம் 6% தான்.
இதுதான் கலை யதார்த்தம். அப்போ கூட்டம் வருது, மக்கள் கூட்டுறாங்க அப்படின்றதுனாலயே இவர்களுக்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதுக்கு அடுக்கடுக்கான சான்றுகளா நான் சொல்லிட்டேன். சிரஞ்சீவியினுடைய சான்று, விஜயகாந்த் தனிச்சு வாங்கின இது, அதே மாதிரி மக்கள் நல கூட்டணியில விஜயகாந்த் தலைமையிலான 6 கூட்டணி, இது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் போன வீடியோக்குள்ள கூட சொல்லியிருந்தேன், பவன் கல்யாணுக்கு வராத கூட்டம் இல்லை அப்படின்னு. அப்படி யாரு கட்சி தொடங்கினாலும், எந்த நடிகர்கள் கட்சி தொடங்கினாலும் கூட்டம் வரும். கமலஹாசனுக்கும் கூட்டம் வந்துச்சு. அப்போ இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு அது படம் காட்டுறதுக்கு உதவுமே தவிர, இந்த கூட்டத்தில் இவ்வளவு பேர் வந்துட்டாங்கன்னு சோசியல் மீடியால ஒரு பேசு பொருளாக்குறதுக்கு உதவுமே தவிர, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இது ஏதாவது சாத்தியப்படுத்தும் அப்படின்னா அது இல்லை அப்படின்றதுதான் கலை யதார்த்தம். இப்போ விஜய்க்கு வந்து நம்ம இதை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கதற கமெண்ட்ஸ்ல வந்து பல அணில் குஞ்சுகள் இங்கேயும் அங்கேயும் தாவி ஓடிட்டு கிடக்குது, நீ வந்து கதற, அப்படி பண்ற இப்படி பண்ற, இதெல்லாம் ஃபேக்ட் எதுவோ அதை பேசுறேன். ஆனா இது எப்போ புரியும் அப்படின்னா, 26ல தலையில துண்டை போடுவாங்கல்ல, மே மாசம் ஜூன் மாசம் பொட்டியை உடைக்கும் போது, அப்பதான் அந்த அணில் குஞ்சுகளுக்கு புரியும். அதோட ஃபியூஸ் அடிச்ச பல்பு மாதிரி, ஃபியூஸ் போன பல்பு மாதிரி அமர்ந்து கிடப்பானுங்க. 26ல புரியும். வெயிட் அண்ட் சி கைஸ். இப்ப என்ன அப்படின்னா, இப்போ விஜயகாந்தினுடைய அரசியல், விஜயகாந்த் வந்து இப்போ விஜய் திடீர்னு முன்னெடுக்கிறாருல, ஏற்கனவே 5 கொள்கை தலைவர்கள் 5 பேரை சொல்லியிருந்தாரு. இப்ப திடீர்னு பார்த்தோன்னா அண்ணாதுரையும் எம்ஜிஆரையும் எடுத்துட்டு வந்தாரு. அதை நேற்று நம்ம பேசியிருந்தோம். இதுல இன்னொன்னு என்னன்னா, விஜயகாந்தினுடைய படத்தை வந்து ஓரமா வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, நேற்றுக்கு மேடையில பேசும்போது சொல்றாரு விஜய், எனக்கு வந்து எம்ஜிஆருடைய இது ரொம்ப பிடிக்கும், எம்ஜிஆருடைய ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சின்றத நான் போன வீடியோ நிறைய வந்து சொல்லியிருந்தேன். ஆனா எம்ஜிஆருடைய கூட பழகுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனா 2வது எம்ஜிஆரா இருக்கக்கூடிய விஜயகாந்த் கூட பழகுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஏன்னா விஜயகாந்த் தான் இவர் அறிமுகப்படுத்தி முதல் படத்துல எல்லாம் நடிக்க வச்சாரு. அதனால நான் வந்து விஜயகாந்துக்கு நன்றி கடன் படக்கூடிய இதாக நான் வந்து இந்த மண்ணினுடைய மைந்தர் இல்லையா, மதுரை மண்ணினுடைய மைந்தர் இல்லையா, அதனால விஜயகாந்தினுடைய படத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொல்றாரு. இதுல என்ன கேள்வி அப்படின்னா, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சார்ல, அப்ப குறைந்தபட்சம் ஒரு ஆதரவு தெரிவிச்சல. சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சப்ப அல்லு அர்ஜுன் ராம்சரண் எல்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. அதை மாதிரி நீங்க ஏதாவது பிரச்சாரம் பண்ணீங்களா? விஜயகாந்த் ஓட்டு போடுங்கன்னு ஏதாவது சொன்னீங்க அவங்க ரசிகர்கள் கிட்ட? எதுவுமே சொல்லலையே. அட்லீஸ்ட் நீங்களாவது விஜயகாந்த் ஓட்டு போட்டீங்களா? கிடையாது. மாறா யாருக்கு நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயலலிதாவுக்கு வேலை பார்த்தீங்க. புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த நியூஸ் கட்டிங்க கூட நீங்க வந்து பார்க்கலாம். ஜெயலலிதா ஆட்சி அமைய அணிலாக இருந்த காரணத்தை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுத்த இது. அதுல இருந்தா விஜய்க்கும் விஜயனுடைய ரசிகர்களுக்கும் அணில் குஞ்சுகள் அணில் அணில்னு வந்துச்சு. அப்ப அணில்ன்றது அவங்க வந்து சொல்லிக்கிட்டதான். அப்போ ஜெயலலிதாவினுடைய வெற்றிக்கு, ஜெயலலிதா முதலமைச்சராகுவதற்கு, அது எந்த ஜெயலலிதா? புரட்சி தலைவி அம்மாவின் நல்லாட்சி அமைய இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அணிலாக உழைச்சிருக்கிறாரு. அப்போ ஜெயலலிதா வெற்றி பெறுவதற்கு தான் நீங்க அணிலாக உழைச்சிங்களே தவிர விஜயகாந்துக்கு நீங்க வந்து அணிலாக உழைக்கல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, விஜயகாந்த் இப்ப இறந்து போயிட்டாரு, திரும்ப பேச முடியாது. அப்ப என்ன பண்றது? விஜயகாந்தினுடைய அனுதாபிகள் யாராவது இருப்பாங்க, விஜயகாந்தனுடைய ரசிகர்கள் யாராவது இருப்பாங்க, அவங்களுடைய ஓட்டை குறி வச்சு இவருடைய ஒவ்வொரு செயலும், விஜயனுடைய ஒவ்வொரு செயலையும் நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஓட்டை குறி வைத்து தான் இருக்குதே தவிர இதுல வந்து உளமாற விஜயகாந்த் மீது பற்றோ, உளமாற இந்த கொள்கை திரு அம்பேத்கர் மற்ற கொள்கை திரு காமராஜர் மேல பற்று இருக்குதுன்னா அப்படி எதுவுமே கிடையாது. வாக்கரசியலுக்காக எல்லாத்தையும் தேங்காய் சட்னியில் ஒரு தொட்டுக்க, கார சட்னியில் ஒன்று தொட்டுக்க, பொரிகடலை சட்னியில் ஒன்று தொட்டுக்க அப்படின்ற மாதிரி இது மாதிரி எல்லாத்தையும் தொட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு படத்துல கூட விவேக் சொல்லுவார், ஐயா ஆக்கா கட்டுங்க இதை நக்க மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ விஜயகாந்த் நக்க மறந்துட்டீங்கன்னு ஆதவ அர்ஜுன் எடுத்து கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ விஜயகாந்த் வந்து சட்னி மாதிரி நக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. இதுதான் யதார்த்தம். அப்ப விஜயகாந்த் மாதிரி இவருக்கு வந்து உலமான மக்கள் நலனும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா வாக்கரசியலுக்காக எடுத்திருக்கிறார். இப்ப கிளைமேக்ஸுக்கு வருவோமே. விஜய் வருகையால நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு பாதிக்கும், சீமான் அவருடைய ஓட்டு பாதிக்கும், இளைஞர்கள்லாம் விஜய் பக்கம் ஓடிடுவாங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பரப்புரையை செய்யறாங்க. முதலாவது என்ன சொல்றாங்க, விஜய்க்கு 30% வாக்குகள் இருக்குது அப்படின்னு. எந்த இடத்துல போய் அளந்து பார்த்தீங்க? 30% வாக்குகள் இருக்கு, என்ன தரவு இருக்குது? எதன் அடிப்படையில நீங்க 30 லட்சம் வாக்குகள்னு 30% வாக்குகள்னு சொல்றீங்க? எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது. அதாவது மீடியாஸ்ல உட்கார்ந்துட்டு இவங்க பேசுறாங்க, இந்த பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் தாவேக்கு ஆதரவாளர்கள் உட்கார்ந்துக்கிட்டு அரசியல் விமர்சகர்கள் உட்கார்ந்துட்டு இதெல்லாம் சொல்றாங்க. நிறைய பேர் எடுத்து கேள்வி கேட்க மாட்டார். 30% என்னங்க டேட்டா, எப்படிங்க நீங்க கணக்கெடுத்தீங்க, என்ன சர்வேங்க? ஒண்ணும் கிடையாது. தாவேக்கால 1.5 கோடி பேர் அணிஞ்சிட்டேன்னு சொன்னாங்கல்ல, 1.5 கோடி பேர்ல ஒரு 15 லட்சம் பேருடைய லிஸ்ட தர சொல்லுங்க, பட்டியல தர சொல்லுங்க. இருக்காது. பூத் முகவர்கள் போட்டாங்க, பூத் கமிட்டி, அதுல 25,000 பேர் ஃபேக் அப்படின்னு புஷியானந்த் தலையில முறகா அரைச்சிருக்காங்க. அதை விஜய் கிட்ட கொண்டு போன விஜய் அசிங்கமா புஷியானந்த் கேட்டிருக்காரு, நீயா உனைய நம்பி நான் சொன்னேன் அப்படின்னா நீ என்னையா 25,000 பேர் தான் போட்டு வச்சிருக்க அப்படின்னு. அப்படி விஜயை சுத்தி ஒரு ஒரு கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கிறாங்க. ஜான வரகேசாமி, அதை ஒரிஜினா புஷியானந்த் எல்லாம் இந்த 3 பேரும் சொல்றது வேதவாக்கா விஜய் எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப என்னாச்சு அப்படின்னா, அந்த பூச்சாதி வந்து ஃபேக் 25,000 பேர், 1.5 கோடி பேர் அனுப்பிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, 1.5 கோடி பேர்ல ஒரு 15 பேருடைய லிஸ்ட்டை வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க பார்ப்போம். வாய்ப்பே கிடையாது. எந்த கட்சி வந்தாலும் சரி தமிழ்நாட்டுல
திமுக 1.5 கோடி, அதிமுக 1.5 கோடி, விஜய் 1.5 கோடி, பாமக 1.5 கோடி. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 8 கோடி தான். அதுல வாக்கு எவ்வளவு இருக்கும்? 5 கோடி 6 கோடி தான் இருக்கும். ஆனா இவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்துட்டோம்னா ஒரு 10-15 கோடி வருது. எல்லாம் 1.5 கோடி. அப்ப போலி, அது பாட்டுக்கு அடிச்சு விடுறது. எந்த சர்வேவும் கிடையாது, எந்த ஒரு தரவுகளும் இவங்க கிட்ட கிடையாது. என்ன பண்றாங்க அப்படின்னா, காசு இருக்குது, காசை கொடுத்தோன்னா ஊடகங்கள் செய்தி வெளியிடுது, பத்திரிகை இதழ்கள், நாளிதழ்கள் ஒவ்வொரு நாளும் செய்திகளை அச்சு இதா பதிக்கிறாங்க. முதல் பக்கத்துல செய்திகள் வருது. இன்னைக்கெல்லாம் மகர விஜயனுடைய மாநாடு அத்தனை இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லயும் அத்தனை தமிழ் ஊடகங்களையும் முதல் பக்க செய்தி. அப்ப காசை வைத்துக் கொண்டு இவங்க என்ன சொல்றாங்களோ அதை கருத்து உருவாக்கம் செய்யறாங்க. ஆனா கலை யதார்த்தம் அப்படி இருக்குதான்னா இல்ல. அதுதான் இது. இப்ப 30% சொல்றாங்கல்ல, இதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்ப விஜய் இந்த காலத்துக்கு வந்துட்டாரு. இதனால நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு அடி வாங்கிரும் சொல்றாங்கல்ல, இதுக்கு ஏதாவது தரவு இருக்குதா? எப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு அடி வாங்கும் இப்படின்ற கேள்வி எழுது இல்ல. ஏற்கனவே இந்த ஈரோடு இடைத்தேர்தல் இப்ப நடந்து முடிஞ்ச 2வது இடைத்தேர்தலை உதாரணமா வச்சு சொல்லியிருந்தேன் போன வீடியோல. இப்போ பொதுவாவே நம்ம இதை பேசுவோமே, ஏற்கனவே அதை பேசியாச்சு, இதை பொதுவா பேசுவோம். விஜய் வருகையால நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி அடி வாங்குமா இப்படின்ற கேள்விக்குள்ள போனோம்னா இல்ல அப்படின்றதுதான் யதார்த்தம். எப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்காளர்களுக்கும் மற்ற கட்சியினுடைய வாக்காளர்களுக்கும் அடிப்படையான வேறுபாடு என்னன்னா, திமுக அதிமுக மற்ற கட்சிகள்லாம் இவங்களுக்கான வாக்கு வங்கி இருக்குதுன்னு வைங்களேன், அது காசுக்காக இருக்கிற வாக்கு வங்கி, சுயலாபத்திற்காக இருக்கிற வாக்கு வங்கி. அவன் காசு கொஞ்சம் கூட அவன் கொடுத்தான்னா அவனுக்கு மாறி ஓட்டு போடுவான். நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி கிடையாது. நீ கோடி ரூபா கொடுத்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்ஸ் ஒருத்தன் ஓட்டு போட்டுட்டான், அதனுடைய சித்தாந்தத்தை புரிந்து கொள்கை கோட்பாட்டை விளங்கி நாம் தமிழர் கட்சிக்கு ஒருத்தன் ஓட்டு போட்டுட்டான் அப்படின்னா அவன் ஓட்டு சத்தியமா வராது. நீ காசு கொடுத்தா கூட அவன் வாங்கியிருப்பான். நீ காசுதா என்கிட்ட சுரண்டு வாங்கியிருப்பான். அவன் குடும்ப தேவை இருக்கும், கஷ்டம் இருக்கும், வாங்கியிருப்பான். ஆனா அவனுடைய ஓட்டு ஒருபோதும் மாறாது. ஏன்னா அவன் சித்தாந்த புரிதல் கொண்டவன். நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 8.2% வாக்கு, இந்த 36 லட்சம் வாக்குகளும் தமிழ் தேசியம் என்கிற தமிழர்களுடைய உன்னதமான சித்தாந்தத்திற்கான கிடைத்த வாக்குகள். நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி எப்ப உடையும் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி இந்த சித்தாந்தத்தை விட்டுவிட்டு கொள்கை கோட்பாட்டை விட்டுவிட்டு நாம் தமிழர் கட்சி தடமாறுதுன்னு வைங்களேன், அப்ப தூக்கி எறிவான். நாமளே தூக்கி எறிவோம். நாம் தமிழர் கட்சி கொள்கை கோட்பாட்டுல உறுதியா இருக்கிற வரைக்கும், சித்தாந்த பின்புலத்தோடு இருக்கிற வரைக்கும், கொள்கையில் சமரசம் செய்யாத வரைக்கும் ஒன்ஸ் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவன் சத்தியமா மாத்தி ஓட்டு போட மாட்டான். அதுக்கு மிகப்பெரிய சான்று என்னன்னா, இந்த 2024 தேர்தல் என்ன சொன்னாங்க? சின்னம் போயிடுச்சு, விவசாய சின்னம் இருந்ததுனாலதான், கரும்பு விவசாயி இருந்ததுனாலதான் இவர்களால வளர முடிஞ்சது. இப்ப வேற ஏதோ மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்துட்டாங்க, அதுவும் 15 நாளைக்கு முன்னாடி தான் இந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க. இவர்களால ஒருபோதும் பழைய ஓட்டை தக்க வைக்கவே முடியாதுன்னாங்க. பழைய ஓட்டு எவ்வளோ? 21ல 6%. புதிய சின்னம், பழைய ஓட்டை தக்க வச்சாலே பெரிய விஷயம், 15 நாளைக்கு முன்னாடி கிடைச்ச சின்னம் அப்படின்னாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்காளர்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருந்ததுன்னா அந்த 6% மட்டும் இல்ல, கூட 2.5% வந்துச்சு. அப்படி என்ன சின்னத்தை மாத்தினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் விழும். அது நீ மைக்க கொடுத்தாலும் சரி, பைக்கை கொடுத்தாலும் சரி, சீப்பை கொடுத்தாலும் சரி, செருப்பை கொடுத்தாலும் சரி, நீ எதை கொடுத்தாலும் சரி, வாக்குன்றது சின்னத்துக்காக இல்ல. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குன்றது சீமானுக்காக கூட இல்ல. சீமான் முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்கிற கோட்பாட்டிற்காக விழுந்த வாக்குகள் அப்படின்றதுதான் அது நிரூபிச்சது. அப்ப அது மறுபடியும் நிரூபிக்கும். ஒருவேளை விஜய் இந்த தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தம் இருக்குதுல்ல, இதை நாம் தமிழர் கட்சியை விட, அண்ணன் சீமானவர்களை விட மூர்க்கமாக இன்னும் தெளிவாக எடுத்து விஜய் வச்சாருன்னு வைங்களேன், அப்போ ஒருவேளை கன்சிடர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப தமிழ் தேசிய சித்தாந்தத்தை நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற வரைக்கும், அதை ரிப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு கட்சியே வரல அப்படின்ற வரைக்கும் இந்த தமிழ் தேசிய வாக்கு வங்கி ஒருபோதும் உடையாது, ஒருபோதும் குலையாது. இதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் என்னன்னா 2019 தேர்தல். இந்த 2019 தேர்தல்ல மிகப்பெரிய வெற்றிடம் இருந்துச்சு. ஏன்? 2 ஜாமான்கள் இல்ல தேர்தல் அரசியல்ல, வாக்கு அரசியல்ல. ஜெயலலிதா, கருணாநிதி, இந்த 2 பேரும் தானே மாறி மாறி, கருணாநிதி பிடிக்கலன்னு ஜெயலலிதா, ஜெயலலிதா பிடிக்கலன்னு கருணாநிதி, இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டாங்கல்ல. இந்த மாறி மாறி ஓட்டு போட்டதுனால 2 கட்சிகளுக்குள்ளாவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் 50 ஆண்டு காலம் சுருங்கி போச்சு. அதுக்கு முன்பாக எம்ஜிஆர், இந்த 3 பேர் கட்சினா 2 கட்சி, ரெட்டலா உதயசூரி, ரெட்டலா உதயசூரி, இப்படிதான் இருந்துச்சு காலம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? 2019 தேர்தலுக்கு முன்பாக ஜெயலலிதாவும் ஆட்டத்துல இல்ல, கருணாநிதியும் ஆட்டத்துல இல்ல. அப்ப மிகப்பெரிய கேள்விக்குறி, ஜெயலலிதாவை யார் இந்த பக்கம் ரிப்ளேஸ் பண்ண போறா, அந்த பக்கம் கருணாநிதி யார் ரிப்ளேஸ் பண்ண போறா, இதுதான் களமாக இருந்துச்சு. இந்த நிலைமையிலதான் கமலஹாசன் உள்ள வர்றாரு. இதே மாதிரிதான் மதுரையில மாநாட்டை போட்டாரு, லட்சக்கணக்கான மக்களை கூட்டினாரு,
அன்னைக்கு முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருந்தார் அந்த மாநாட்டிற்கு. எத்தனையோ சினிமா பிரபலங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா? அதனுடைய முகமே நீங்க கமலஹாசன் பாருங்களேன். ஸ்நேகன், கவிஞர் ஸ்நேகன் நன்கு அறியப்பட்டவர். அதே மாதிரி பொன்ராஜ் ஐஏஎஸ் அவர் அறியப்பட்டவர். அதே மாதிரி இந்த நேச்சுரல் சலூன் அதனுடைய உரிமையாளர் நன்கு அறியப்பட்டவர். அதே மாதிரி நம்ம மகேந்திரன் பெரிய கோடீஸ்வரன். எல்லாமே பணபலம் உள்ளவங்க, முக அறிமுகம் உள்ளவங்க, வேட்பாளர்கள் தனிப்பட்ட செல்வாக்கு எல்லாருமே இருந்துச்சு. ஆனா இருந்தும் கூட அந்த நேரத்துல என்னாச்சு கமலஹாசனுக்கு? கமலஹாசனையும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. கமலஹாசன் வந்துட்டாரு, மீடியா அட்டென்ஷன் அவ்வளவு கிடைச்சது கமலஹாசனுக்கு. காசு இருந்துச்சு, ஃபேஸ் இருந்துச்சு, செலிபிரிட்டியா இருந்தாங்க, கமலஹாசனுக்கு உள்ள ரசிகர் மன்றம் இருந்துச்சு, கமலஹாசனுக்கே உள்ள அந்த செல்வாக்கு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, கரிஸ்மேட்டிக் எல்லாமே இருந்துச்சு, ஊடகங்களுடைய வெளிச்சமும் இருந்துச்சு. அந்த சமயத்துல 4 முனை போட்டின்னு காமிச்சாங்க. 4 முனை போட்டின்னு எப்படி? திமுக, அதிமுக, கமலஹாசன், டிடிவி தினகரன். 5வது நாம் தமிழர் கட்சி கூட காமிக்கல, அதர்ஸ்னு காமிச்சாங்க. 3வது இடத்துல கமலஹாசனை காமிச்சாங்கல்ல, அந்த கமலஹாசன் 5வது இடத்துக்கு போனாரு. ஆனா அதர்சன் காமிச்ச நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துக்கு வந்துச்சு. அதுதான் யதார்த்தம். அப்ப மிகப்பெரிய வெற்றிடம் இருந்த 2019 தேர்தலையே கமலஹாசனுக்கு இவ்வளவு பலங்கள் இருந்தும் கூட இதுல எந்த ஒன்றும் இல்லாமல் சாமானிய மக்களை வேட்பாளராக நிப்பாட்டி, பெரிய பொருளாதார பின்புலம் இல்லாம, எந்த பெரிய ஊடக வெளிச்சமும் இல்லாம, நன்கு அறியப்பட்ட அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் முகம் நாம் தமிழர் கட்சிக்கு. கொள்கை இதை தவிர்த்து விட்டு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி ஒண்ணுமே கிடையாது, ஒரு பஞ்சப்பராரி கட்சி. அதை வச்சுக்கிட்டு கமலஹாசனை தூக்கி போட்டு மிதிச்சாரா இல்லையா தேர்தல்ல அண்ணன் சீமான்? அப்ப எல்லா ஊடகங்களும் சொன்னது, எல்லா இந்த அரசியல் திறனாய்வாளர்கள், இந்த அனாலிசிஸ் எல்லாம் சொன்னது பொய்த்து போனது, அத்தனையும் தவிடுபடி ஆக்கியது நாம் தமிழர் கட்சி. அதே மாதிரிதான் 21 தேர்தலையும் நடந்துச்சு. சட்டமன்ற தேர்தல்ல கமலஹாசனால சோபிக்க முடியல. இன்னைக்கு கட்சி என்னாச்சு? போயிட்டு. சிரஞ்சீவி எப்படி திமுக அது சிரஞ்சீவி எப்படி அந்த காங்கிரஸ் தெலுங்கு தேசத்துக்கு மாற்றா வந்தாரோ அதே மாதிரி கமலஹாசன் திமுக அதிமுகன்னு வந்தாரு. டிவி எல்லாம் போட்டு உடைச்சாரு. எந்த திமுக எதிர்த்து வந்தாரோ, டிவி எடுத்து உடைச்சாரோ, எந்த வாரிசு அரசியல் எதிர்த்தாரோ அந்த கட்சி கிட்ட போய் காங்கிரஸ் கிட்ட சிரஞ்சீவி சரணடைஞ்ச மாதிரி இன்னைக்கு திமுக கிட்ட போய் கமலஹாசன் சரணடைஞ்சிட்டார். ஆனா 15 ஆண்டு காலமாக எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி காலத்துல நிக்குது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல எங்க பிரச்சனையா இருந்தாலும் சரி, மாணவர் போராட்டம், மீனவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவர் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டம், என்னென்ன போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்குதோ, பரந்தூர் போராட்டம், அது இது எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, முதலாவதாக வர்றது இதுக்கு தீர்வு சொல்வதற்கு சரியான கட்சி நாம் தமிழர் கட்சி சீமானம் தான். அவ்வளவு போராட்டங்கள் நாங்க செஞ்சிருக்கிறோம். இந்த திமுக அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக நாங்க களத்துல நின்றுக்கிறோம். அப்ப இந்த ஆசிரியர்கள், இந்த மீனவர்கள், இந்த தூய்மை பணியாளர்கள், இந்த பேருந்து ஓட்டுநர்கள், இந்த செவிலியர்கள், இவர்கள் எல்லாம் நாளைக்கு ஓட்டு பத்தான்ல போய் கை வைக்கும் போது விவசாயி சின்னம் வரும். ஏன்னா அங்க எங்க அண்ணனோட முகமே இருக்குது. இவன் நமக்காக போராட்டம் வந்தாயா, இவன் நமக்காக களத்துல நின்னாயா, இவன் நமக்காக வேர்வை சிந்தினாயா, இவன் நமக்காக சிறைப்பட்டாயா, இவன் நமக்காக வழக்கு வாங்கினாங்க யான்ற அந்த இது அவங்க மண்டையில உதிக்கும். அப்ப அது தேர்தல் அரசியல நாம் தமிழர் கட்சிக்கு வலுவாக இருக்கும். இப்படி விஜய்க்கு ஏதாவது ட்ராக் ரெக்கார்டு இருக்கா? யாருடைய போராட்டத்திற்காவது விஜய் தார்மீக ஆதரவு கொடுத்திருக்கிறாரா, பேசி இருக்கிறாரா, யார் செஞ்சிருக்கிறாரா? ஒண்ணுமே இல்லையே. மாறாக எல்லாத்திலும் கள்ளமௌனம் காக்கிறார், சாதி அரசியல் செய்கிறார் விஜய். தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக பட்டியல் வகுப்பை சேர்ந்த மக்களுக்கான போராட்டம். கவினுடைய ஆணவ படுகொலை, அந்த பையனும் பட்டியல் வகுப்பை சேர்ந்தவன். அப்ப 2 பிரச்சனையுமே பட்டியல் வகுப்பு மக்களுக்கு எதிரானது. இது குறித்து வாய் திறந்து பேசினாரா விஜய்? இந்த விஜய் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதி பாருங்க. நேற்றைக்கு பேச்சுல கவின் ஆணவ படுகொலை குறித்து ஒரு வார்த்தையும் இல்லை. அதே மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள் குறித்து ஒரு வார்த்தையும் பேசல. இந்த தூய்மை பணியாளர்கள் இன்னொரு என்ன மேட்டர்னா, மதுரையில தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்கல்ல, மதுரை மாநகராட்சிக்கு கீழே சென்னையில போராடினவங்க, சென்னை மாநகராட்சிக்கு கீழே வர்றவங்க, மதுரையில 4000 பேர் போராடுறாங்க. 4000 பேருடைய இந்த வேலையை அவுட் சோர்சிங் பண்றாங்க, தனியார் மயமாக்குறாங்கன்னு அங்க போராட்டம். நீங்க மதுரையில வந்துகிட்டு விஜயகாந்த பேசுறீங்க, சங்கம் வளர்த்த மதுரைன்னு பழம்பெருமையை பேசுறீங்க, பேசலாம், தவறு இல்லை. ஆனா இன்னைக்கு அரசியல பேச வேண்டாமா? மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 4000 பேரை தனியார் மயமாக்குதே, அது குறித்து பேச வேணாமா நீங்க? ஏன் இவர் பேச மாட்டார்னா, இவர் செய்வது கார்பரேட் பாலிடிக்ஸ், இவர் செய்வது மேட்டுக்குடி எலைட் அரசியல். கமலஹாசன் என்ன செஞ்சாரோ அதைத்தான் செய்யறாரு. கமலஹாசன் எங்கேயாவது இது வரைக்கும் நான் கேட்கிறேன், இந்த தனியார் மையத்தை எதிர்த்து ஏதாவது பேசின ஒரு காணொலி காமிங்க, இருக்காது, ஒரு பேச்சு இருக்காது. ஏன் அப்படின்னா இவர்களே தனியார் மையத்தால் வளர்ந்தவர்கள், வாழ்கிறவர்கள். இவங்க இப்ப விஜய் இந்த தனியார் மையத்தை எதிர்த்து
பிரைவேட் ஓனர்ஷிப்பை எதிர்த்து இவர் பேசினார் அப்படின்னா நாளைக்கே ஊடகங்கள் இவர் இன்னைக்கு காமிக்கிற அளவுக்கு வெளிச்சமாக காமிக்காது. இதுதான் யதார்த்தம். அவன் சீமானை ஏன் புறக்கணிக்கிறாங்க? ஊடகங்கள் ஏன் புறக்கணிக்குது? மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி, தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி, 36 லட்சம் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு பெற்ற ஒரு கட்சி, இத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு கூடிய ஒரு கட்சி, இவ்வளவு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி இருந்தும் கூட செய்தி ஊடகங்கள் பெரும்பாலும் மற்ற கட்சியை காமிக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியை காமிக்கிறது இல்லையே. ஏன்? ஏன்னா நாம் தமிழர் கட்சி தனியார் மையத்திற்கு, முதலாளித்துவத்திற்கு எதிராக இருக்குது. அப்ப முதலாளித்துவத்துக்கிட்ட விளம்பரம் வாங்கி அதன் மூலியமாக பத்திரிகைகளையும் செய்தித்தாள்களையும் ஊடகங்களையும் நடத்தக்கூடிய இந்த ஊடகங்கள் அண்ணன் சீமான் அவர்களை காட்டுனாதான் ஆச்சரியம், காட்டலன்னா ஆச்சரியம் இல்லை. இதுதான் யதார்த்தம். அப்ப விஜய் மதுரையினுடைய தூய்மை பணியாளர்களுக்கு எதிராகவும் பேசல, சென்னையினுடைய தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா, மதுரையில் ஆதரவாகவும் பேசல, சென்னையில் ஆதரவாகவும் இவங்களுக்கு ஆதரவாகவும் பேசல, அதே மாதிரி கவினுடைய ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் பேசல. இது எல்லாமே பட்டியல் வகுப்பு மக்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அநீதி. இதை நாங்க அட்ரஸ் பண்ணிருக்கோம், நாம் தமிழ் கட்சி அட்ரஸ் பண்ணிருக்காங்க. சீமான் களத்துல இருக்காரு, 5 முறை அவர்களுக்காக சந்திச்சு பேசி போராடி இருக்கிறார். இப்ப இவங்க ஓட்டு போட போறாங்கன்னு வைங்க, பட்டியல வகுப்பு சேர்ந்தவங்க ஓட்டு போட போறாங்க, இவங்க விஜய்க்கு போடுவாங்களா? நம்ம நல்ல ஒருத்தன் படுகொலை செய்யப்பட்டான், கவினுக்காக பேசாத விஜய், இவனுக்காக நம்ம எப்படி ஓட்டு போட்டது அப்படின்னு போட மாட்டாங்க. அதே நேரத்தில் என்னன்னா அண்ணன் சீமான் தூய்மை பணியாளர்களுக்காக பேசினாரு, கவினுக்காக பேசினாரு, மொத்த நம்மளுடைய மக்கள் பாதிக்கப்படும் போது இவர் பேசினாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்னு போடுவான். அதுதான் நடக்கும். இறுதியாக 2026 விஜய்னால ஆட்சியை பிடிக்க முடியுமா, விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால யாருக்கு பாதிப்பு அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப 26 ஆட்சி பிடிப்பதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா விஜய்க்கு ஒருவேளை பிஜேபி அதிமுக கூட்டணியில இல்லை அப்படின்னா அங்க போயிடுவாரு. ஆந்திராவில் நடந்த மாதிரி பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் ஆயிருக்காருல, கூட்டணி வச்சு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்தாங்க இங்க. ஆனா அது அமையல, பிஜேபி இருக்கிறதுனால இப்ப அவங்க கூட்டணி போறதுக்கான சாத்தியம் இல்லை. அப்ப தனிச்சு தான் நிக்க போறாங்க. தனிச்சு நிக்கிறேன்னு வந்துட்டப்ப இங்க 2 மாநில கட்சிகளும் பலமாக இருக்குது. திமுகவுக்கும் வாக்கு வங்கி ஸ்ட்ராங்கா இருக்குது, அதிமுகவுக்கும் வாக்கு வங்கி ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்ப 2 கட்சியில எந்த கட்சியினுடைய வாக்கு வங்கியும் பெரிய அளவுக்கு உடையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த தேர்தலில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா பெரிய அளவுக்கான ஒரு ஸ்விங் இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. அப்ப எக்ஸிஸ்டிங் பார்ட்டி, எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியினுடைய நிலைமை இதுவாக இருக்குது. இதுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி களத்துல நிக்குது. இப்ப மாற்றுன்னு வரக்கூடிய அந்த வாக்குகள் நேரடியா விஜய்க்கு போகுமானா போகாது. ஏன் நான் சொல்லிட்டேன்னா, சித்தாந்த ரீதியாக நாம் தமிழர் கட்சி வாக்குகளை ஒருங்கிணைச்சு வச்சிருக்குது, அது இன்னும் கூடும் அப்படின்றதான் இங்க யதார்த்தமாக இருக்குது. அப்ப திமுக அதிருப்தி வாக்குகள், பிஜேபி அதிருப்தி வாக்குகள், அதிமுக அதிருப்தி வாக்குகள், இந்த வாக்குகள் எல்லாம் ஒரு பக்கமா விஜய்க்கு போனான்னா ஒரு கணிசமான வாக்கு எடுக்கலாம். ஆனா அதற்கான சூழ்நிலை இங்க இல்லை. ஏன்னா மாற்றம்ன்ற இடத்துல நாம இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி சித்தாந்த ரீதியா ஒருங்கிணைச்சு வச்சிருக்குது. இது போக மீதி இருக்கிற வாக்காவது விஜய்க்கு போகுமானா அதுவும் போகாது. ஏன்? விஜயனுடைய ரசிகர்கள் மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அஜித் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா? ரஜினி ரசிகர்கள் போடுவாங்களா? சூர்யா ரசிகர்கள் போடுவாங்களா? தனுஷ் ரசிகர்கள் இவங்கெல்லாம் போடுவாங்களா? மாட்டாங்க. ஏன்னா விஜயனுடைய ரசிகர்கள் அவ்வளவு வம்பளத்தை வச்சிருக்கிறாங்க, அவ்வளவு இழிவுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. அவங்க கொண்டாடுற அவங்களுடைய ஹீரோஸை அவ்வளவுக்கு வம்பிழுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப இவருடைய ஓட்டுகள் எல்லாம் கழிச்சுட்டு பார்த்துட்டோம்னா விஜய்க்கு மிக மிக சொற்பமான ஓட்டு தான் கிடைக்கும். எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியினுடைய ஓட்டு கிடைக்காது. மாற்றம் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு பிரியாது. அதே மாதிரி மற்ற நடிகர்கள் இருக்கிறாங்களே, மற்ற ஹீரோஸ், அவர்களுடைய ரசிகருடைய வாக்கு கிடைக்காது. இதெல்லாம் போக மிச்ச மீதி இருக்கும்ல, அந்த வாக்கு மட்டும்தான் விஜய்க்கு கிடைக்கும். அதுதான் நடக்க போகுது. அப்ப விஜய் வருகையினால நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பா, அதுக்கு பாதிப்பா, இதுக்கு பாதிப்பாலாம் கிடையாது. விஜய் வருகையினால ஒரே ஒரு ஆளுக்கு தான் பாதிப்பு, அது விஜய்க்கு தான்.